இதுவும் கடந்து போகும். நான் உங்கள் கேவி ஈஸ்வரி. அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க, நம்ம குட்டி சிறுத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த குட்டி சிறுத்தை மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து நம்மக்கிட்ட கதற கதற மன்னிப்பு கேட்டிருக்குது. என்னன்றதை தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அதாவதுங்க, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நம்ம காரைக்குடி அந்த பகுதியில் ஒரு 13 வயது பையனுடைய ஆண் குறியில் ஊரல் எடுத்திருக்குது. மருத்துவமனைக்கு போயிருக்கிறாங்க. ஒரு தவறான சிகிச்சையில் அந்த பையனுடைய ஆண் உறுப்பை எடுக்க சொல்லிட்டாங்க டாக்டர்ஸு. அதுக்காக அந்த அம்மா அப்பா வெளியில் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. அப்போ அது குறித்து ஒரு வீடியோ பதிவு வந்து நான் செய்து வெளியிட்டேன் என்னுடைய ஈஸ்வரி டாக்ஸ் முகநூலில். அந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த சகோதரர் பி. சிவா. நான் போட்ட அந்த பதிவுக்கும் அவர் பண்ணின அந்த கமெண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. நான் டாக்டர்ஸ் குறித்து நான் பேசியிருக்கேன். 8000 தனியார் மருத்துவமனைகளுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்துருக்கீங்க. பாருங்கள், தனியார் மருத்துவமனையில் தவறான அறுவை சிகிச்சைனால் ஒரு பையனுடைய ஆண் உறுப்பை எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு வருத்தப்பட்டு ஒரு வீடியோ பதிவிட்டு இருக்கிறேன். அந்த பதிவு கீழே வந்து இந்த அக்கா வந்து நிறைய ஆபாச படங்களை நடிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கணும். இவங்க சார்ந்த சாதி சமய கட்சிகள்லாம் போர்க்கொடி தூக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவர் கிளியராக எழுதியிருக்காப்புல. நான் வந்து அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பதிவு செய்து வெளியிட்டேன். எந்த ஆபாச திரைப்படத்தில் நான் நடிச்சிருக்கேன், எனக்கு அதற்கான ஆதாரத்தை நீங்கள் கொடுக்கணும். இல்லை அப்படின்னா உங்கள் மேலே சைபர் கிரைமில் நான் வந்து வழக்கு தொடுப்பேன் அப்படின்னு ஒரு வீடியோ பதிவு செய்திருந்தேன். அதில் அவர் போட்டிருக்கிறாரு, நீ இங்கே எழுச்சி தமிழரை பற்றி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கிற, இதோட நிறுத்திக்கோ அப்படின்னு மறுபடியும் ஒரு எச்சரிக்கை எனக்கு. சரிங்களா? நான் அதுக்கு ரிப்ளை கொடுக்கல. அதற்கு பிறகு அதே பதிவில் என்கிட்ட அக்கா மன்னிச்சுக்கோங்க அக்கா, உங்கள் மனசு காயப்பட்டிருந்தா மன்னிச்சுக்கோங்க அக்கா அப்படின்னு ஒரு மன்னிப்பு கேட்டிருக்காப்புல, மன்னிப்பு கடிதம் எழுதியிருக்காப்புல. நம்ம முகநூலில் கமெண்டில் நான் கடிதத்தை வாசித்து காமிக்கிறேன், நீங்கள் கேளுங்க மக்களே. பி. சிவா விசிகே அந்த ஐடியிலிருந்து எனக்கு வந்திருக்குது. அக்கா வணக்கம். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி பகுதியில் நடந்த இரட்டை ஆவண கொலை சம்பந்தமாக நீங்கள் பதிவிட்ட வீடியோ எனது மனதை புண்படுத்தி இருந்தது. ஆகவே அந்த பதிவை நான் வெளியிட்டேன். நீங்கள் பத்திரிகையாளர் என்று சொல்கிறீர்கள், இப்படி உண்மை தெரியாமல் ஒரு பக்கம் சார்ந்து பேசலாமா? நீங்கள் இரு சமூகத்தாரிடமும் நேரில் வந்து ஆய்வு செய்த பிறகு பதிவிட்டு இருந்தால் உங்களுக்கு உண்மை புரிந்திருக்கும். எனவே நான் போட்ட பதிவு உங்கள் மனதை காயப்படுத்தி இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நான் திருமாவின் மாணவன். மன்னிப்பு கேட்ட பிறகு என்ன திருமாவின் மாணவன் புரியல. மயிலாடுதுறையில் நடந்த அந்த மரணத்தில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தெளிவாக வந்துருச்சு. தற்கொலை தாங்க இது, உடம்புல எந்த ஒரு காயமும் இல்லைன்னு தெளிவாக வந்துருச்சு. அதற்கு பிறகுதான் மயிலாடுதுறையில் உள்ள ஆட்கள்கிட்ட பேசி, அப்படியா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தற்கொலை நான் வந்துருச்சு, இதை வேற எப்படி மாற்ற முடியாதா அப்படின்னு பேசின அந்த ஆடியோவை பாலிமர் சேனலில் போட்டுட்டான் பகிரங்கமாக. இவங்களுக்கு தான் பிசிஆர் அப்படின்ற ஒரு ஆக்ட் இருக்குல்ல, அதை வச்சு தானே எல்லா சமூகத்தையும் இவங்க மிரட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த பிசிஆர் ஆக்டில் போட்டோம் அப்படின்னா 5 லட்சத்துலேருந்து 8 லட்சம் வரைக்கும் இவங்க வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி பணம் வாங்கிக்கலாம். அதாவதுங்க, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இருவேறு சமூகங்களுக்கிடையே இருக்கக்கூடிய காதல் பிரச்சனை, அதனால் ஏற்படக்கூடிய மரணங்கள், அந்த மரணங்களை அது தற்கொலையாக இருந்தாலும் கூட ஆணவ படுகொலையாக மாற்றி பிசிஆர் ஆக்ட் போட்டு அதன் மூலமாக 5 லட்சத்துலேருந்து 8 லட்சம் வரைக்கும் இந்த குரூப்பு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு ஒரு சமூகத்தில் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. பொதுமக்களே அப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் நான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்குது, அது செய்திகளில் வந்துருச்சு. அதன் அடிப்படையில் தான் மயிலாடுதுறையில் நடந்த இந்த மரணம் என்பது தற்கொலை அப்படின்னு அந்த வீடியோ பதிவு செய்திருந்தேன். அந்த வீடியோ கீழே கமெண்ட் போட்டால் கூட பரவாயில்லைங்க, அதில் போடாமல் ஒரு டாக்டர்ஸை பற்றி பேசும்பொழுது அந்த வீடியோ கீழே நான் வந்து ஆபாச படங்களை நடிச்சிருக்கிறதா அவர் எழுதியிருக்கிறாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், களத்தில் இறங்கி நீங்கள் விசாரிக்கணும். 2 பக்கமும் என்ன நடந்திருக்கு நீங்கள் விசாரிக்கணும். நான் விசாரிக்க தேவையில்லை, நீங்கள் விசாரிக்கணும். விசாரித்து செய்திகளில் பத்திரிகைகளில் என்ன செய்தி வந்திருக்குது, சம்மந்தப்பட்ட காவல்துறையில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, உங்கள் தலைவர் என்ன பேசியிருக்காப்புல, என்ன அப்புறம் திரைத்துறையில் ஒரு போராளி இருக்கார்ல அவர் என்ன பேசியிருக்கிறாரு, வாயை மூடிட்டாரு தற்கொலைன்னு வந்த பிறகு. இதெல்லாம் நல்லா காதலை வாங்கிட்டு அப்புறமா தான் வந்து கமெண்ட்டை போடணும் தமிழில். சரியா? மன்னிப்பு கடிதத்தை முடிக்கும் பொழுது நான் திருமாவின் மாணவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடைய தலைவர் நம்ம அண்ணன் திருமாவளவன்,
உங்களெல்லாம் ஆபாச படங்கள் பார்க்க சொன்னாங்களா? என்னோட கேள்வி அது மட்டும்தான். ஆபாச படங்களில் நான் நடிச்சிருக்கேன், நீங்கள் பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. 32 வருடங்களாக அரசியல் வகுப்பு இப்படி தான் எடுத்தாங்களா உங்கள் தலைவர்? ஆபாச படங்களை பாருங்க அப்படின்னு சொல்லி தான் உங்களை வளர்த்தெடுத்திருக்காங்களா? என்ன பேசுகிறீங்க சகோதரர்? நீங்கள் என்ன பேசுகிறீங்க புரியலை எனக்கு. திருமாவின் மாணவன், அதனால மன்னிப்பு கேட்டேன். அதுவே கேவலமாக இருக்குது. முதல்ல உங்கள் மேலே தவறு இல்லைன்னா நீங்கள் ஏன் மன்னிப்பு கேட்டீங்க? அப்போ இது அவதூறு. ஆபாச படங்களை நடித்தேன் அப்படின்னு நீங்கள் ஒரு கமெண்டை போட்டு என்ன மன உளைச்சலுக்கு ஆளாக்கிருக்கீங்க. என் குடும்பமே சேர்ந்து தற்கொலை பண்ணுற அளவுக்கு எங்களை தள்ளியிருக்கீங்க. உங்கள் மேலே அதனால சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. அவதூறு, மான நஷ்ட வழக்கு நான் போட்டிருக்கேன். சிவா, புரியுதுங்களா? நீங்கள் பேசுகிறதெல்லாம் பேசிடுவீங்க. ஆபாச படங்களில் பார்த்தேன், அங்கே பார்த்தேன், இங்கே பார்த்தேன், அவங்க கூட பார்த்தேன், இவங்க கூட பார்த்தேன், அப்புறம் ட்ரெஸ் கோடை வச்சு பேசுகிறது, இப்படி எல்லாம் பேசிடுவீங்க. கடைசியாக மன்னிச்சுடுங்க அக்கான்னு சொன்னால் நாங்கள் மன்னிச்சு விட்டுடும். நாங்கள் மகாத்மா காந்தி மன்னிச்சு விடுறதுக்கு. உங்கள் தலைவர் நேரத்துக்கு ஒரு பேச்சு பேசிகிட்டு இருக்காப்புல. நீங்கள் இப்படி முகநூலில் எல்லா லேடிஸ்க்கும் தவறான கமெண்ட்டை போட்டுட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா? வெக்கமாக இல்லையா? இதுதான் உங்களுடைய பிழைப்பேவா? இப்படி தான் உங்கள் தலைவர் உங்களுக்கு அரசியல் வகுப்படுத்தாரா? எந்தெந்த பெண்கள் எந்தெந்த ஆபாச படங்களை நடிச்சிருக்கிறாங்க போய் பாருங்கடா அப்படின்னா கிளாஸ் எடுத்தாங்களா? அதாவது எப்படி பேசுகிறீங்க? அடக்க மறு, அத்து மீறு, திமிரி எழு, திருப்பி அடி. பொத்தின் காலில் விழுந்துட்டீங்க. என் காலில் மன்னிச்சிடுங்க அக்கா அப்படின்னு. ஒன்றும் புரியலையே. அப்புறம் இந்த 4 வாசகம் எதுக்காக? உங்களுக்காக தானே அண்ணன் சொன்னாப்புல. என்ன சகோதரர் இது? பொது இடங்களில் போய் மன்னிப்பு கேட்டிருக்கீங்க. நான் வேற பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த வீடியோவை போட்டுட்டேன். அடங்க மறு, அத்து மீறு, திமிரி எழு, திருப்பி அடி அப்படின்னு உங்கள் எழுச்சி தமிழர் இத்தனை வருடங்களாக உங்களை சொல்லி 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 வளர்த்து உங்களை வாழ்க்கையில் முன்னேறவே விடலை. ஒவ்வொரு சிறுத்தைகள் மேலேயும் குறைந்தது 4 வழக்குகளாவது இருக்கணும் அப்படின்னு உங்கள் தலைவர் சொல்லி சொல்லி நீங்கள் ஒரு IAS IPS கூட ஆக முடியல. ஆனால் உங்கள் தலைவர் என்ன பேசுகிறாங்க மேடையில்? நம்ம மருத்துவர் ராமதாஸை பார்த்து என்ன பேசுகிறாங்க? அது சாதி புத்தி, அது சாதி புத்தி. நீங்கள் எங்களை பார்த்து சாதி புத்தின்னு சொல்லலாம். ஆனால் நாங்கள் தலித்து, காலனி, சேரி, ஆதி திராவிடர், பட்டியலின வகுப்பு, என்ன இதெல்லாம் நாங்கள் பேசிட்டா எங்கள் மேலே PCR ஆக்டை நீங்கள் போட்டுருவீங்க பணம் பறிக்கிறதுக்காக. ஆனால் நீங்கள் எங்களை சாதி புத்தின்னு நீங்கள் சொல்லலாம். பாப்பாத்தியா நீ அப்படின்னு பொதுத்தளத்தில் நீங்கள் என்ன விமர்சனம் பண்ணலாம். பாம்பையும் பாப்பானையும் கண்டா பாம்பை விட்டுட்டு பாப்பான் அப்படின்னு உங்கள் தலைவர் பேசுவார். அதெல்லாம் சாதி ரீதியாக வராது, அது வேறு டிபார்ட்மெண்ட்டு. உங்களுக்கு மட்டும்தான் சாதி ரீதியாக வரும். ஆனால் நீங்கள் சாதி இல்லை சாதி இல்லை அப்படின்னு மூச்சுக்கு 300 வாட்டி பேசிட்டு காதல் திருமணம் மூலமாக சாதியை ஒழிச்சிட்டு சாதி சான்றிதழை கொடுத்து வெக்கமே இல்லாமல் இடஒதுக்கீடு வாங்குவீங்க. நான் இப்படியெல்லாம் விளக்கம் கொடுத்தா எழுச்சி தமிழரை பேசிட்டாங்க. எழுச்சி தமிழரை பேசிட்டா தேவடியா முண்டை கிழட்டு முண்டம் என்னென்ன தமிழில் கட்ட வார்த்தை இருக்கோ அதெல்லாம் உங்கள் தலைவர் சொல்லி கொடுத்து உங்களை வளர்த்துருக்காப்புல. அதனால் உங்களுக்கு அத்துப்படி நீங்கள் ஸ்கூல் பக்கமே போனதில்லை பொழுதுருது. மருத்துவர் ராமதாஸ் பின்னாடி அவங்க சமூகம் சார்ந்த IAS IPSலாம் நிற்கிறாங்க. அவங்கெல்லாம் ஒரே சாதியாக போய் இணைஞ்சிடுவாங்க. ஆமாம், அந்த சமூகத்தில் படிக்கிறாங்க, IPS ஆகிறாங்க, IAS ஆகிறாங்க. அதனால் ஐயா பின்னாடி போய் நிற்கிறாங்க. நீங்கள் தான் படிக்கவே மாட்டேன்றீங்களே, ஸ்கூலுக்கே போக மாட்டேன்றீங்களே. இப்படி எவ்வளோதான் அவுத்து போட்டு படங்களை நடித்து அதை உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. செக்ஷுவலாக கமெண்ட் பண்ணுறீங்க. ரவுடி மாதிரி உங்களை முறைச்சோடலாம் ரோட்டில் இறங்கி அடிக்கிறீங்க. அப்புறம் ஸ்கூலுக்கு எங்கே போகிறது? ஸ்கூல் பக்கம் போனால் தானே IAS IPSலாம் ஆக முடியும். உங்கள் அண்ணன் அடங்க மறு, அத்து மீறு, திமிரி எழு, திருப்பி அடின்னு சொல்லி சொல்லியே உங்களை அடியாட்களாகவே வளர்த்து வச்சுருக்காப்புல. பெண்கள்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது, ஒரு நாகரிகம் கிடையாது. சமூக வலைத்தளங்களில் பெண்களை அசிங்கமாக பேசுகிறது, வரக்கூடிய எல்லா ஆபாச திரைப்படங்களையும் நீங்கள் பார்க்குறது, அப்புறம் பட்டு பட்டுன்னு காலில் விழுந்துடுறது. உங்கள் அண்ணன் திருப்பதியில் ஐயர் காலில் விழுந்தா நீங்கள் சமூக வலைத்தளங்கள் என்ன மாதிரி வரக்கூடிய பெண்கள் காலில் விழுந்துடுறீங்க. அக்கா மன்னிச்சிடுங்க அக்கா, அக்கா மன்னிச்சிடுங்க அக்கா, அக்கா மன்னிச்சிடுங்க அக்கா, நாங்கள் மன்னிச்சு விட்டுடணும் அப்படியே. அப்புறம் தேவடியாக முண்டன்னு நீங்கள் எழுதிட்டு இருப்பீங்க. முதல்ல இந்த PCR ஆக்டை தடை பண்ணணும். அதுக்கு கண்டிப்பாக மற்ற சமூகங்கள் ஆக்ஷன் எடுக்கணும், நடவடிக்கை எடுக்கணும். PCR ஆக்டை வச்சு தான் இவங்க
மற்ற சமூகத்தினரை மிரட்டுறாங்க. இவங்க சாதி இல்லை சாதி இல்லைன்னு சொல்லி எல்லா சாதிகள் குறித்து இவங்க பேசுவாங்க. சாதி சான்றிதழ் பத்திரமா பீரோவில் பூட்டி வச்சுப்பாங்க. அதை வச்சு இடஒதுக்கீடு வாங்குறதுலேருந்து எல்லாத்தையும் சாதிச்சுப்பாங்க அந்த சாதி சான்றிதழை வச்சு. அதை ஒழிச்சிட்டா நீங்கள் அரசியலே பண்ண முடியாது முதல்ல சாதி இல்லைன்னா. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வரதட்சணை கொடுத்து தான் பெண்களை நாம் திருமணம் பண்ணி கொடுப்போம். அதற்கு பிறகு நிறைய கொலைகள் அங்கே நடக்க ஆரம்பிச்சது. டவுரி கேட்டு நிறைய கொலைகள் நடந்தது. அதற்கு பிறகு அந்த சட்டம் இயற்றினாங்க, வரதட்சணை தடை சட்டம். ஆனாலும் கூட இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் அந்த சட்டத்தை, அந்த ஃப்ரீடத்தை தவறாக பயன்படுத்தி ஆண்களை தூக்கி உள்ளே வைக்கிறாங்க சிறையில். கணவன் மேலே மாமனார் மேலே ஏதாவது அவங்களுக்கு கோபம் வந்துட்டு அப்படின்னா உடனே டவுரி கேஸ் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி இந்த போக்சோ வழக்கு, இந்த மாதிரி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எத்தனை பிரிவுகள் இருக்கோ அதை எப்படியெல்லாம் தவறாக பயன்படுத்தணுமோ அதை உங்களை மாதிரியான ஆட்களில் தவறாக பயன்படுத்துகிறீங்க. அதே மாதிரி இந்த பிசிஆர் ஆக்டையும் நீங்கள் தவறாக பயன்படுத்துகிறீங்க. இந்த பிசிஆர் ஆக்டை முதல்ல தடை பண்ணணும். நீதிமன்றம் வழக்க வழக்கம் முன்னெடுத்து இந்த சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரணும், முடிஞ்சால் தடை பண்ணிடணும். மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கையாக நான் அதை வைக்கிறேன். தயவு செய்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பிசிஆர் ஆக்டுன்ற தூக்கிடுங்க. நீங்கள் வேண்டவே வேண்டாம். இவங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆக்டை வச்சு தான் நம்மளை மிரட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்க சாதி குறித்து, பெண்கள் குறித்து கேவலமாக இழிவாக பொதுத்தளங்களில் பேசுவாங்க. இவங்க தலைவரே பேசுவார். அதெல்லாம் பிசிஆர் ஆக்டில் வராது. இப்போ தான் நாடக காதலுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்னு முன்னெடுத்துருக்கிறாங்க. நல்ல விஷயம் நிஜமாவே. அதே மாதிரி இந்த பிசிஆர் ஆக்டை தடை பண்ணணும். அதனால் சகோதரர் பி. சிவா, நீங்கள் நீதிமன்றத்தில் வழக்கை சந்திச்சுக்கோங்க. நீங்கள் மன்னிப்பு கேட்டால் நான் விட மாட்டேன். நீங்கள் மன்னிப்பே கேட்க தேவையில்லை என்கிட்ட. நீங்கள் சொன்னதுக்கான அந்த ஆதாரத்தை கோர்ட்டில் சப்மிட் பண்ணுங்கள். சரியா? சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியாச்சு. உங்களை விசாரணை கூப்பிடுவாங்க. ஆதாரத்தை காவல் நிலையத்தில் நீங்கள் கொடுங்க. அதே மாதிரி நீதிமன்றத்தில் வழக்கை நீங்கள் சந்திச்சுக்கோங்க. நீங்கள் பேசின மாதிரிலாம் கீழ்த்தரமாக நான் பேச மாட்டேன். ஏன்னா அது உங்களை அப்படி உங்கள் தலைவர் பயிற்சி கொடுத்து வளர்த்துருக்காப்புல. அதனால நீங்கள் அப்படி தான் பேசுவீங்க. அப்படி நான் பேசிட்டா உங்களுக்கு எனக்கு வித்தியாசம் இல்லாமல் போய்டும், அசிங்கமாகிடும் எனக்கு. அதே மாதிரிங்க பி. சிவா விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும் இல்லை, இன்னும் 4 ஐடிகள் நான் எடுத்து வச்சுருக்கேன். என்னை லாட்ஜில் போய் ரூம் போட சொல்லியிருக்கிறாங்க. நான் அந்த தொழில் பண்ணுறேன் அப்படின்லாம் எழுதியிருக்காங்க கமெண்ட்டில். அதே மாதிரி இன்னொரு வார்த்தை, அசிங்கமான வார்த்தை, என்னோடய வாயில் 10 பேருடைய ப்ரைவேட் பார்ட்டை நுழைக்கலாமா அப்படின்னு ஒரு ஐடியிலேருந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஐடி எல்லாமே தனித்தனியாக நான் எடுத்து வச்சுருக்கிறேன். என்னுடைய வாழ்நாள் முழுவதுமே எனக்கு இதுதான் வேலை நினைக்கிறேன். கோர்ட்டு கேஸ் அலையிறது தான் வேலை நினைக்கிறேன். ஏன்னா பொதுத்தளத்தில் ஒரு கருத்தை நான் பதிவு பண்ணுறேன் அரசியல் ரீதியாக. நீங்கள் அரசியல் ரீதியாக கருத்தை முன் வச்சிங்கன்னா எனக்கு ஆட்சேபனே இல்லை. அதை தாண்டி என்னோடய ட்ரெஸ் கோடு, என்னோடய உருவம், என்னுடைய பர்சனல் வாழ்க்கை, இப்படியெல்லாம் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்கள் மேலே அவதூறு வழக்கு நான் போடுவேன். ஏன்னா முதல் வழக்கு தமிழகம் வெற்றி கழகம் கட்சியை சார்ந்த ராதிகா அப்படின்ற ஒரு லேடி கொலை மிரட்டல் கொடுத்தாங்க. அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டு குற்றப்பத்திரிக்கை ரெடி ஆகிட்டு இருக்குது. அவங்கள நீதிமன்றத்துக்கு நாம் வரவழைச்சிடலாம். 1. 2வது கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த பி. சிவா. 3வது வழக்கு டிவிகே கட்சியை சார்ந்த ஜெயபிரகாஷ். அவர் என் மேலே அவதூறை பரப்பிட்டு இருக்கிறார் வெளியில். அதனால் அவருக்கு சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் ரெடி ஆயிடுச்சு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, என்ன மாதிரி சமூக வலைத்தளங்களில் பேசக்கூடிய பெண்கள் தைரியமாக உங்கள் சரௌண்டிங்கில் உங்கள் லிமிட்டுக்குள்ளே வரக்கூடிய சைபர் கிரைமில் ஆன்லைனில் இந்த மாதிரி கொலை மிரட்டல், தவறான கமெண்டெல்லாம் வந்தது அப்படின்னா நீங்கள் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வழக்க விடாதீங்க.